யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் சுறா வச்சு ஒரு உரைப்பு கறி செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். தேவையான பொருட்கள் சுறா, வெங்காயம், தேசிக்காய், கருவேப்பிலை, வெந்தயம், பச்சை மிளகாய், உள்ளி, 2ஆம் 3ஆம் பால், 1ஆம் பால், தூள், யாழ் சமையல் தூள், நல்லெண்ணெய் நீங்கள் பாவிக்கிற எண்ணெய். நாங்கள் மீன் குழம்பு வைக்கிறது வித்தியாசம், சுறா குழம்பு வித்தியாசமாக வைப்போம். சிலாக்கள் அது மீன் குழம்பு மாதிரியே சுறா குழம்பு வைக்கிறதுல ருசியில் சரியான வித்தியாசம் இருக்குது. நீங்கள் இப்படி ஒரு நாளைக்கு காய்ச்சி பாருங்கோ, எப்படி இருக்குன்னு எழுதுங்கோ. இதுக்குள்ள நல்ல எண்ணெயை விடுவோம். ஒரு தேக்கரண்டி எண்ணெய் தான் பெறும். மெல்லிய நெருப்புலையே செய்யுங்கோ. இப்போ நாங்கள் இதுக்குள்ள கொஞ்சம் கடுகு போடுவோம். கடுகை சொல்லிடல உங்களுக்கு. கடுகை போடுவோம். கடுகை போட்டுட்டோம். வெந்தயம் போடுறோம். உள்ளி, பச்சை மிளகாயை போடுறோம். கருவேப்பிலையும் போடுவோம். நல்ல மெல்லிய நெருப்புலையே வச்சு நல்லெண்ணெயில் அதிகமாக சமைக்கிறீங்களோ இவ்வளோத்துக்கு மெல்லிய நெருப்பில் செய்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு நல்லா. இப்போ இதுக்குள்ள வெங்காயத்தை போடுவோம். இது நாங்கள் மீன் குழம்பு இப்படி வைக்கிறோம் இல்லை, நாங்கள் மீன் குழம்பு சும்மா கூட்டி வைக்கிறோம். நாங்கள் இது தாளிச்சு இது கிட்டத்தட்ட இறைச்சி கறி மாதிரி காய்ச்சிடுறாங்க. இது நல்லா முழுவ விடுவோம். நாங்கள் அதுக்கு பிறகு கொஞ்சம் எண்ணெயும் விடையில வதக்கு பட்டு கொண்டு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த நேரம் சுறா மீனை போடுங்க. இது நான் வீட்டில் கஷ்டம். நாங்கள் கொஞ்சம் அதை வெட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுத்து தான் வெட்டணும். தோல் சீவுறது மீன் வெட்டுற இடத்துலையே வெட்டி தருகணும். இது நாங்கள் போட்டு அவிய விட்டு கொண்டு கேட்கல. ஒரு அன்புள்ளன்னு கேட்டிருந்தா சண்டை ஒரு வயது 2 வயது பிள்ளைகளுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கலாமென்று நான் கொடுத்ததை உங்களுக்கு சொல்கிறேனம்மா. அது நல்லா பால் காலம் போயிடுனா நல்ல கிளாஸ் பால் கொடுங்கோ. இடியப்பம் கொடுக்கலாம், புட்டு கொடுக்கலாம். மத்தியானம் சோறு நல்ல மீன் சொதி, சின்ன மீன் வேண்டி சொதி வச்சு அதோட பிணைஞ்சு கொடுக்கலாம். பூசணிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் வெட்டி போட்டு பால் கறி மாதிரி வச்சு அதோட சாப்பாடு வைக்கலாம். இதை வச்சும் இடியப்பம் பதில் கொடுங்கோ. மற்றது படுக்க போய்ட்டு நான் பிள்ளைகளுக்கு ஒரு அவியல் முட்டை கொடுக்குறேன். நான் அவையெல்லாம் குடிச்சிட்டு படுத்துட்டோம்னா சத்தம் போடாமல் படுத்து நிற்கிற கொண்டு வேணும். இது நாங்கள் நல்லா தாளிச்சிட்டோம். இதுக்குள்ள 2ஆம் 3ஆம் பாலை விடுவோம். குழந்தைகளுக்கு நல்ல சின்ன மீன் நிறைய கொடுக்கலாம். இதுக்கேற்ற தூளை போடுவோம். இது கிட்டத்தட்ட இறைச்சி கறி காய்ச்சிற மாதிரி தான் காய்ச்சிறது. ஆனால் இதான் மூடிய தண்ணி விடாதபடியாக அதுக்கெல்லாம் மூடி கண்ணீரம் வைக்க தேவையில்லை. உடனே பால் அதுகளை விடலாம். உப்பு போடுங்கோ. இதை இப்படியே மூடுங்கோ. பாலோட வாங்கோ திறந்து பார்ப்போம் இருக்கா. இப்போ நல்லா மீன் அவிஞ்சிட்டுது. நல்லா அவிஞ்சிடுது. இதுக்குள்ள நாங்கள் கொஞ்சம் முதல் பாலை விட்டுட்டு இப்படியே மூடி விடுவோம். மூடிட்டு
நல்லா கொதி வந்தோடனே ஒரு 5 நிமிஷம் தணலில் விடுவோம். இது நான் எடுத்த எல்லா பாலும் பாவிக்க இல்லை. நல்லா கொதி வந்தோடனே தணலில் விடுவோம், மெல்லிய நெருப்பில் விடுவோம். திறந்து பார்ப்போம். நல்லா கொதிச்சுட்டு நீங்கள் இதை கிளறியும் ஒன்றும் செய்யாதீங்க, அப்படியே வச்சுட்டு நல்ல மெல்லிய நெருப்பில் கொண்டே விடுவோம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இந்த நெருப்பு நல்ல நெருப்பில் வைக்குங்க. இப்படியே 5 நிமிஷத்துக்கு பிறகும் திறக்காமல் அடுப்பை நூற்றுட்டு கொதி அடங்கினோன்னா திறப்போம். நூக்கெல்லாம் காட்டுறோம் உங்களுக்கு. நாங்கள் அடுப்பை குறைச்சி 5 நிமிஷம் ஆச்சு. இதை இப்படியே மூட போகிறோம். திறக்க ஒன்றும் செய்யலை. அடுப்பை நிப்பாட்ட போகிறோம். இதை சூடு ஆறினா பிறகு திறவுங்கோ. திறந்து தேசிப்பிடி அதில் விடணும். இப்போ நாங்கள் திறப்போம். இப்போ இது கொதி அடங்கிட்டு சூடு இருக்குது. நாங்கள் இதுக்குள்ள அரைக்கரண்டி நாங்கள் ஒவ்வொரு கரைக்கும் அநேகமாக போடுறாங்களுக்கு தெரியும். வெந்தயம், பெருஞ்சீரக தூள் அதில் ஒரு கொஞ்சம் தூவி விடுங்க. கொஞ்சம் ருசி வித்தியாசமாக காட்டும் உங்களுக்கு. அதையும் கிளறி போட்டு பெருஞ்சீரகம், வெந்தயம் வறுத்து போட்டு 4 கரண்டி பெருஞ்சீரகமும் 1 கரண்டி வெந்தயமும் போட்டு வறுத்து ஒரு சின்ன கருவா வச்சு அரையுங்க. இப்போ நாங்கள் இதுக்குள்ள தேசி புளியும் விட போகிறோம். இதை நாங்கள் பிரட்டி விட்டுட்டு அப்படியே மூடி விட்டிங்கன்னா எல்லாம் ஊறி தேசிக்காய் பொடியெல்லாம் எல்லாம் கொஞ்சம் ஊறட்டும். ஊறினா பிறகு மேசைக்கு எடுக்கும். இதை சாப்பிட்டு பாருங்க. மீன் குழம்பு ருசியிலும் பார்க்க இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் தேசி பொடி விட்ட பிறகு அடுப்பை துறப்போம். நெருப்பை இதே மாதிரி செய்தீங்கன்னா இது நல்ல வித்தியாசமான டேஸ்ட். சுறா சாப்பிடாத பிள்ளைகளும் இப்படி நீங்கள் காய்ச்சினீங்கன்னா விரும்பி சாப்பிடணும். இதை நீங்கள் இப்படி நல்லா அமர்த்தி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அப்படிப்பட்டது. இதே மாதிரி காய்ச்சி பாருங்க. இப்படியே வரும். மற்றது இந்த இதில் போட்ட தூள் என்னண்டு உங்களுக்கு 4 மேசக்கரண்டி இது 4 மேசக்கரண்டி பெருஞ்சீரகத்துக்கு 1 தேக்கரண்டி வெந்தயம் போடுங்கோ. 2ஐயும் தனித்தனியாக உண்டா வறுக்க உங்களுக்கு பயன்பட்டால் தனித்தனியாக வறுத்தடுங்கோ. வெந்தயம் சிவக்கட்டும், பெருஞ்சீரகம் வெடிக்கும். அப்படியே இறக்கி எடுத்து பிறகு அந்த சுடு சாய்ச்சிக்கில் ஒரு 3 அங்குலம் நீளமான கருவாத்துண்டை சின்ன சின்ன பிச்சு போடுங்க. அந்த சுடு சாய்ச்சிக்கில் போட்டுட்டு 3ஐயும் சேர்த்து ஆறுனா பிறகு 3 எல்லாத்தையும் சேர்த்து உண்டை அரையுங்க. அரைச்சி எடுத்த பவுடர் தான் இதுக்கு போடுற இதில் 1 கரண்டி எடுத்து போடுங்க. நல்ல வாசமாயும் இருக்கும், குழம்பு நல்ல ருசியாகவும் இருக்கும். இதே மாதிரி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.